இஸ்ரேல் மாடல் விவசாயம் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல் தான். ராமதாஸ் புகழ்ந்திருக்கிறார். அதுவும் அந்த மரம் நடுவதற்காக வேண்டிய புகழ்ந்திருக்கிறார். விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் புகுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர உண்மை அது இல்லை. இவங்க கைப்பற்றி அந்த நிலப்பகுதியில் தான் விவசாயம் இவங்க செய்கிறாங்க. அப்போ அதில் விளையக்கூடிய பொருட்களை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சக மனிதர்களே கொன்று இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்கணும், எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி வருது நம்ம பார்க்கும்போது அங்கே தான் மெயின் ட்விஸ்டே இருக்குது. யூதர்களுடைய வீடுகள், அவருடைய நிறுவனங்கள், அவருடைய கல்விக்கூடங்களில் ஒரு உண்டியல் வகிப்பாங்க. அந்த உண்டியலுக்கு பேர் ப்ளூ பாக்ஸ். யூக்கலிப்டஸ் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை வழக்கமாகவே பாலஸ்தீனியர்கள் அதை யூத மரம் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மரங்களை அதிகமாக நடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இஸ்ரேல் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேல் நாட்டில் வழக்கத்தில் உள்ள அந்த ஒரு விவசாய முறையை நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் நல்லது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலியமாக அவர் எந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துறாரு, என்ன சொல்ல வராரு, ஒன்றும் புரியல. அவர் இப்படி பேசியிருப்பது யதார்த்தமாக பேசியிருப்பதாக நான் பார்க்கல. இஸ்ரேலினுடைய ஒரு லாபி தமிழ்நாட்டில் செயல்பட தொடங்கி விட்டது, அதனுடைய அடையாளமாக தான் அவர் அப்படி பேசியிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இவர் சம்பந்தமே இல்லாமல் எதற்காக திடீர்னு இஸ்ரேலை உள்ளே கொண்டு வரணும்? இப்போ இஸ்ரேல் இப்போ நான் சாதாரணமான காலகட்டமாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ போர் உச்சகட்டத்தில் அங்கே இருக்குது. 50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. குழந்தைகள் சுமார் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 20,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் இஸ்ரேலை தமிழ்நாடு பின்பற்றணும்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான ஒரு அபத்தமான கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்வி எழுப்புகிறேன். அதே அவர் சொன்ன அந்த விஷயம் தியரிட்டிக்கலாகவே தவறான ஒரு விஷயம். இஸ்ரேலினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் விவசாயத்தினுடைய பங்கு வெறும் 2.5% தான். தமிழ்நாட்டில் மொத்த ஜிடிபியில் விவசாயத்தினுடைய பங்கு சுமார் 12%. எந்த அடிப்படையில் தமிழ்நாடு இஸ்ரேலை பின்பற்றணும்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே அவருடைய கருத்து எவ்வளோ அபத்தமானது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் எல்லா விதமான வளங்களுமே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு விவசாயம் சொல்லிக் கொடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மாழ்வார் போன்றவர்களும் எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்மளை இவர் பின்பற்ற சொல்லியிருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு பயங்கரவாத சக்தியான இஸ்ரேலை இவர் பின்பற்ற சொல்கிறார். உண்மையிலே இஸ்ரேல் அப்படி பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவங்க விவசாயம் செஞ்சாங்கன்னா ஒரு வகையில் அவர் கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். சரி, அவங்க பயங்கரவாத நாடாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட், அதனால் நம்ம அவருடைய இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் உண்மையாலே நம்ம அங்கே ஆய்வு செய்து பார்க்கும்போது, ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க நம்ம இஸ்ரேலை ஒரு பிம்பப்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய வேளாண்மை நாடு, விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் புகுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர உண்மை அது இல்லை. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பாலைவனத்தில் விவசாயம் செய்கிறாங்க, சொட்டு நீர் பாசனம் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் தான். இப்போ நமக்கு பாலைவன நிலத்தில் நம்ம விவசாயம் செய்ய போகிறதில்ல. நமக்கு நல்ல மண் வளம் இருக்குது, நல்ல நீர் வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த கான்செப்டை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்? நமக்கு அதற்கான தேவையே இல்லை. இங்கே விவசாயிகளுக்கு 1008 கோரிக்கைகள் இருக்குது. அதை நிறைவேற்றாலே போது விவசாயிகள் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு உரிய முறையில் அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்களுக்கு தேவையான கேட்குற விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாவே போதும். இஸ்ரேலை பின்பற்றணும் எந்த அவசியம் இல்லை. அடுத்ததாக இஸ்ரேலினுடைய இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இஸ்ரேல் விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு என்ன செய்கிறாங்க, இவங்க இதோடு சேர்த்து லிங்க் பண்ணுறாங்க. அதாவது இஸ்ரேல் பாலைவனத்தில் விவசாயம் செய்கிறாங்க, செஞ்சு அந்த விளைபொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். அப்படி உண்மை அது கிடையாது. பாலஸ்தீனத்தினுடைய நிலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகள் வளமான பகுதி, ஏற்கனவே வளமான பகுதி தான், மலைப்பகுதிகள் அதெல்லாம். அப்போ பாலஸ்தீனத்தில் குறிப்பிட்ட நிலப்பகுதி ஆல்ரெடி விவசாய நிலமாக தான் இருந்திருக்கு. அங்கே விளையக்கூடிய பொருட்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் அந்த நிலப்பகுதிகளெல்லாம் கைப்பற்றுறாங்க. இவங்க கைப்பற்றி அந்த நிலப்பகுதியில் தான் விவசாயம் இவங்க செய்கிறாங்க. அப்போ அதில் விளையக்கூடிய பொருட்களை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
ஆனால் இவங்க எப்படி கணக்கு காட்டுறாங்கன்னா, இவங்க இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த நவீன டெக்னாலஜி மூலமாக பாலைவனத்தில் விவசாயம் செஞ்சு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அடுத்ததாக ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, 8 கோடி மரங்களை அவங்க 12 ஆண்டுகள் நட்டுருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதர்களே சக மனிதர்களே கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்கணும், எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி வருது நம்ம பார்க்கும்போது அங்கதான் மெயின் ட்விஸ்டே இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாலஸ்தீனத்தை 1948 கைப்பற்றி அதை வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 7 லட்சம் பாலஸ்தீனியர்களை அவர்களுடைய சொந்த விளை நிலங்களில் இருந்தும் சொந்த கிராமங்களில் இருந்தும் விரட்டி அடிக்கிறாங்க. அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய விளை நிலங்களை இவங்க அபகரித்து அங்கே விவசாயம் செய்கிறாங்க. அந்த மக்கள் வாழ்ந்த பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதிகளுக்கு அந்த மக்கள் திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குடியிருப்பு பகுதியில் முழுசாக அழிக்கிறாங்க. அழித்து அந்த பகுதிகளில் தான் இவங்க வந்து மரம் நடக்கூடிய அந்த ப்ராஜெக்டை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து அந்த இஸ்ரேலுங்கிற நாடு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பே என்ன செய்கிறாங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய வீடுகள், அவர்களுடைய நிறுவனங்கள், அவர்களுடைய கல்விக்கூடங்களில் ஒரு உண்டியல் வகிப்பாங்க. அந்த உண்டியலுக்கு பேர் வந்து ப்ளூ பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து யூதர்கள் நிதி கொடுக்கணும். அந்த நிதியை வந்து வச்சு மரம் நடும் திட்டம் அப்படின்னே ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இந்த புதிதாக அவர்கள் கைப்பற்றக்கூடிய இடங்களில் மரம் நடுவதற்கு அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாங்க. இந்த மரம் நடுவதன் மூலமாக அவங்க 2 விஷயத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் அந்த தங்களுடைய சொந்த கிராமங்களை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அங்கே எப்போதுமே வந்துவிடக்கூடாது. உலகத்தில் ஏதாவது ஒரு சட்டம் போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க அங்கே வந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு சுற்றுலா பயணியாக கூட அவங்க அங்கே வந்தாங்கன்னா அந்த இடம் வந்து இது நம்மளோட இடம், நம்ம கிராமம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரக்கூடாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க அங்கே இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு இவங்க வந்து ஐரோப்பிய வகை மரங்களை, பைன் மரங்கள், யூக்லிப்டஸ் மரம், இந்த மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மரங்களை அங்கே கொண்டு வந்து நட்டு ஒரு பெரிய வனப்பகுதியாக மாற்றுறாங்க. திட்டமிட்ட வனப்பகுதிகளாக பெரிய பெரிய லேண்டுகளில் வந்து அப்படியே மாற்றுறாங்க. இப்போ இதில் இன்னொரு 2வது அவங்களுடைய ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு என்னென்னா, ஐரோப்பிய கண்டங்களில் இருக்கக்கூடிய யூதர்களை அங்கே வர வைக்கணும், பாலஸ்தீனத்துக்கு வர வைக்கணும், இஸ்ரேலுக்கு வர வைக்கணும். அப்படி இஸ்ரேலுக்கு வரக்கூடியவங்களுக்கு அதுவும் ஒரு ஐரோப்பா தான், நம்ம ஐரோப்பாவில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவும் அந்த ஐரோப்பிய மரங்களை அங்கே வந்து கோடிக்கணக்கான மரங்களை இஸ்ரேல் நட்டுருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து அங்கே மரம் நடுவது கிடையாது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆக்சிஜனோட அளவை அதிகரிக்கணும், பூமி வெப்பமயமாகதில் தடுக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க நோக்கம் 2 தான். ஒன்று ஐரோப்பிய மயமாக்கணும் இஸ்ரேலை, அதனால் ஐரோப்பிய வகை மரங்களை அங்கே நட்டாங்க. அடுத்ததாக பாலஸ்தீனியர்களுக்கு இது நம்ம நாடுங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாது, அதுக்காக வேண்டிய யூக்லிப்டஸ் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை வந்து வழக்கமாகவே பாலஸ்தீனியர்கள் வந்து அதை யூத மரம் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மரங்களை அதிகமாக நடுறாங்க. அப்போ மரம் நடுவதில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தை, ஒரு ஆக்கிரமிப்பு சிந்தனையை கொண்ட ஒரு நாடாகத்தான் இஸ்ரேல் வந்து இருக்குது. அந்த நாட்டை வந்து ராமதாஸ் வந்து புகழ்ந்திருக்கிறார். அதுவும் அந்த மரம் நடுவதற்காக வேண்டிய புகழ்ந்திருக்கிறார். அதை தான் நாம் வந்து விமர்சிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் செய்கிறாங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்ன நம்ம பார்க்கும்போது, அந்த பாலஸ்தீன நிலம், அதாவது இப்போ இவங்க இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலினுடைய தட்பவெட்ப சூழலே மாறி இருக்கு. ஏன்னா அது ஒரு பாலைவன நிலப்பகுதி, அங்கே என்ன விளையுமோ அந்த வகை மரங்களை தான் அங்கே நடணும். அப்போ இவங்க வந்து இந்த ஐரோப்பா வகை மரங்கள் நடும்போது அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுது அப்படின்னா, அங்கே வந்து நேட்டிவ் ஸ்பைசஸ் இருக்கும்ல, அந்த மண்ணில் வந்து உயிர் வாழக்கூடிய பாம்பினங்கள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், இப்படி பல வகையான உயிரினங்கள் இருக்கும். அந்த உயிரினங்கள் எல்லாமே அழிந்திருக்கு இவங்க இந்த மரத்தை நட்டதுனால. ஏன்னா இவங்க நடக்கூடிய அந்த மரத்தினுடைய அந்த மரம் அப்படிங்கிறது கீழே தரைப்பகுதியில் வந்து வெயிலே படாது, தரைப்பகுதியை வந்து முழுமையாக வந்து ஒரு குளிர்ச்சியோடு வைத்திருக்கும், முழு நிழலோடு இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் பெருமளவில் அழிஞ்சிருக்கு, நிறைய பூ வகைகள் அழிஞ்சிருக்கு, தாவரங்கள் அழிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த பைன் மரங்களுடைய இலைகளில் வந்து ஆசிட் தன்மை இருக்கும். இப்போ அது வந்து தரையில் விழுந்து படியும் போது அந்த நிலத்தினுடைய தன்மையும் மாறி இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோலா அப்படின்னு நினைக்கிறேன், ஹோலா லேக் அப்படின்னு ஒரு ஏரி, அந்த ஏரியை வெற்றி போயிடுச்சு, மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரி வந்து பாலஸ்தீனியர்களுக்கு பல வகையில் உதவி செய்து இருந்த ஏரி. அந்த ஏரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க நட்ட இந்த மரங்கள், குறிப்பாக இந்த பைன் மரம் அப்படிங்கிறது தண்ணியை வந்து பல கிலோமீட்டருக்கு வேர்களை செலுத்தி உறிஞ்சிரும். அப்படி உறிஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியே காணாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து இஸ்ரேலினுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வராங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலைவனத்தில் இந்த புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வதாக தம்பட்டம் அடிக்கிறாங்கல்ல, இது எப்படி ஒரு ஃபெயிலியர் திட்டம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அங்கே வந்து வேலை செய்வதற்கு முதல்ல இஸ்ரேலியர்கள் ஆளே கிடையாது. இஸ்ரேலியர்கள் வந்து எல்லாருமே ஐரோப்பா அங்கெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரர்கள். அவங்க விவசாயம்லாம்
அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்போ ஒட்டுமொத்த நிலப்பகுதியில், இஸ்ரேல் நிலப்பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலில் வெறும் 49% பேர் தான். மீதி உள்ளவங்களாம் யாருன்னா தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்கள்லாம் வந்து தாய்லாந்தில் இருந்தும் பாலஸ்தீனத்தின் காசா மேற்கு கரையிலிருந்தும் அழைத்து வரப்படுறவங்க. இப்போ இவங்களுக்கு வந்து உரிய சம்பளம் வழங்கப்படுதா, உரிய முறையில் இவங்க பராமரிக்கப்படுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. தாய்லாந்துலேருந்து அழைத்து வரப்படுறவங்களுக்கு வந்து அதிகமான சம்பளம் 1,60,000 ரூபா சம்பளம் தரோன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இஸ்ரேலை பின்பற்றும் ராமதாஸ் சொல்கிறாரு, இதேமாதிரி நாம் வந்து ஒரு விவசாய கூலிக்கு வந்து 1,60,000 மாதம் சம்பளம் கொடுத்து அவங்கள வச்சு நம்ம வேலை வாங்க முடியுமா? வேலை வாங்க முடியாது. ஆனால் அவன் வந்து வேலை வாங்குறான். எப்படி வேலை வாங்குறான்னா 17 மணி நேரம் அவங்க வேலை செய்யணும். தாய்லாந்துலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் 17 மணி நேரம் வேலை செய்யணும். வார விடுமுறை கிடையாது, மாத விடுமுறை கிடையாது. வருஷத்துக்கு மொத்தமே 4 நாள் தான் லீவு. இவங்க வாழக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடு பாலைவனமாக இருக்கும். சுற்றிலும் மக்களே வசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு கடைக்கு வரணும் அப்படின்னா பல கிலோமீட்டர் தூரம் கார்லேயோ பைக்லேயோ பயணம் செஞ்சு தான் ஒரு கடைக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்குறது கூட அவங்க வந்து வரணும். அப்போ அந்த மளிகை கடைகள் இருக்குல்ல, அந்த கடைகள் யார் நடத்துவாங்கன்னா இந்த முதலாளிகள், யூத பண்ணையாளர்கள் தான் நடத்துவாங்க. அங்கே வந்து விலை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஊரில் உள்ள விலையோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டு 17 மணி நேரம் உழைச்சி அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய வருமானத்தில் பாதியை வந்து என்ன செய்கிறாங்க, தங்கள் செலவுகளுக்கே அவங்க வந்து பயன்படுத்திடுவாங்க. அப்போ பெருசாக வந்து அவர்களால் ஃபேமிலிக்கு வந்து அவங்களால அனுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவங்க வந்து புது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுனால மிக கொடுமையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை இஸ்ரேல் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து தொழிலாளர்களை பாதிக்குது. அதற்கான ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து முறையாக வழங்கப்படுவதில்லை. ஏதாவது ஒரு மாத்திரை ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ இதனால் பலர் மன உளைச்சலில் தற்கொலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தாய்லாந்து தொழிலாளர்கள். இப்படி வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். அந்த நாட்டை வந்து பின்பற்றணும்னு இவர் சொல்லியிருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் தெரியாமல் யாராவது கொடுத்த ஒரு அறிக்கையை அப்படியே படித்து அவர் சொல்கிறாருங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வருது. நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. முன்பின் ஒரு கள ஆய்வு இல்லாமல் எப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்காம ஒத்து வராதுன்றது தெரிஞ்சப்ப ராமதாஸ் அவர்கள் இதை தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டது உண்மையிலே கேள்விக்குறியா இருக்கு. என்ன நோக்கமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இஸ்மாயில்? என்ன நோக்கம் அப்படிங்கிறது உண்மையாக எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் நான் சந்தேகிக்கப்படுவது என்னன்னா, இஸ்ரேலுடைய லாபி தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தான் நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இவர் எதற்காக சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து இஸ்ரேலை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது, ஒரு இஸ்ரேலியர்கள் வந்து தங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஆர் வேலையை வந்து இவர் மூலமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ, இதற்கு பிறகு இன்னும் நிறைய பேர் இஸ்ரேலை ஆதரித்து இங்கே பேச போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு.